Question number 24. Let C be the circle mod z is equal to 4. Then the value of 1 by 2 pi I integral over c z square plus 5 divided by z minus 3 into dz is option A 13, option B 3, option C 5, option D 14. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க கர்வ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா mod z is equal to 4, அதாவது சென்டர் 0 z minus 0 is equal to 4ன்ற மாதிரி அர்த்தம். அப்ப ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 4 அண்ட் சென்டர் வந்து 0. அப்ப 0 சென்டரா வச்சு 4 ரேடியஸ் இருக்கிற மாதிரியான கர்வ் அதை பேஸ் பண்ணி இந்த இன்டர்வல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி இன்டர்வல் வேல்யூ நம்மளுக்கு ஒரு கர்வ் கொடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். இத்தனை நேரம் நீங்க அந்த ஆன்சரை போட்டு வச்சிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி 14ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம உள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுல சிங்குலாரிட்டி எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்? இப்போ இசட் ஸ்கொயர் பிளஸ் 5 டிவைடட் பை இசட் மைனஸ் 3 இருக்கு இல்லையா, அப்ப இது வந்து எப்ப நம்மளுக்கு டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும்? இந்த கீழே இருக்க வேல்யூ நம்மளுக்கு டென்ஸ் டு 0வா இருக்கும்போது தான். அப்ப இசட் மைனஸ் 3 0னா இசட் வேல்யூ என்னவா இருக்கணும்? 3ஆ இருக்கணும். சரியா? அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு 3ல நம்மளுக்கு சிங்குலாரிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல. அப்ப இசட் இஸ் ஈக்குவல் டு 3 நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப கொடுத்துருக்க கர்வ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். மாட் இசட் மைனஸ் 0 ஈக்குவல் டு 4, அதாவது சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 4. இப்ப சென்டர் 0 இருக்கிற மாதிரி 4 ரேடியஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள். நான் சரியா போடல சர்க்கிள், ஆனா 4 ரேடியஸ் இருக்க மாதிரி அந்த சர்க்கிளா இதை அசைன் பண்ணிக்கிங்க. அப்ப இந்த இசட் இஸ் ஈக்குவல் டு 4னாக்க 4 ரேடியஸ் தான் எல்லா சைடும் இருக்கும். இங்க கிடைச்சிருக்கிற இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது கண்டிப்பா இந்த சர்க்கிள்குள்ள வந்துடும். ஏன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 3ன்றது 4 ரேடியஸ்க்குள்ள இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ள வந்துடும். சோ இசட் இஸ் ஈக்குவல் டு 3 லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா சர்க்கிள் வந்து சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 4. இப்ப கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எப்படி எடுத்துக்கலாம்? இசட் இஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பிளஸ் 5. நம்மளுக்கு இந்த காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 by 2 pi I இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் இசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ. இங்க வந்து ஏன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இசட் இஸ் ஈக்குவல் டு 3 அந்த சிங்குலாரிட்டி அந்த வேல்யூ. சோ அப்ப இந்த வேல்யூ நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஏவா இருந்ததுன்னா அந்த ஏ இருக்கத்துல 3 போட்டுங்க. அப்ப இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? எஃப் ஆஃப் 3ன்ற ஆன்சர் கிடைக்கும். எஃப் ஆஃப் 3னா எஃப் ஆஃப் இசட்டுக்கு நம்ம வந்து இசட் ஸ்கொயர் பிளஸ் 5னாக்க எஃப் ஆஃப் இசட்டுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஃப் ஆஃப் இசட்டுக்கு இசட் ஸ்கொயர் பிளஸ் 5னா எஃப் ஆஃப் 3க்கு என்ன ஆன்சர் வரும்? இசட்டுக்கு இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் 5. அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் 5னா என்ன அர்த்தம்? 9 பிளஸ் 5. 9 பிளஸ் 5னா என்ன அர்த்தம்? 14. சோ 9 பிளஸ் 5 இஸ் 14 ஆன்சர் வந்துருச்சு. சோ 14 எங்க இருக்கு நமக்கு? இந்த இன்டர்வல் வேல்யூட ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நமக்கு இன்டர்வல் ஓவர் தி கர்வ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அதுக்கு சிங்குலாரிட்டி கண்டுபிடிச்சு உடனே காஷி இன்டர்வல் ஃபார்முலா போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம்.